ரொம்ப நேரமா கமர்தினும், பார்வதியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேருமே மைக் போடல. நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் கூட என்னடா சிஸ்டம்ல வால்யூம் இல்லையா அப்படின்னு நினச்சு டெஸ்ட் பண்ணேன். பார்த்தா 2 பேரும் மைக் போடாதனால 2 பேரும் பேசுறது சுத்தமா கேட்க மாட்டேங்குது. மியூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, பேரலலி என்ன காமிக்கிறாங்கன்னா, கிச்சன்ல நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் காட்டுறாங்க. அதில வால்யூம் வருது, இதில வால்யூம் வரல. இப்படி காமிச்சிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி. நேத்து நைட்டு கூட அவங்க ஆக்ஷன்ல பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரூல் பிரேக்ன்னு ஒரு கிளிப்பிங் நான் பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் அத விட்டுட்டேன். என்ன எத்தனை வாட்டி ரூல் பிரேக் பண்ணாங்கன்னே சொல்லிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நேத்தே ஹவுஸ்மேட் சொல்லியிருப்பாங்க, கமருதீன் நெறைய வேலை பார்த்தாரு. கமருதீன் கூட சொன்னா கேட்குறான், பாரு சொன்னா கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. திருப்பி நைட்டு பாரு வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு, ஒரே ஒரு நான்வெஜ் பாத்திரம் மட்டும் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பட் அதுக்கப்புறமும் கமருதீன் வந்து வாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் கமருதீனுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையும் இருக்குது. இவ்வளோ பனிஷ்மெண்ட்டும் பண்ணிட்டோம், இந்த திருப்பியும் அவங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது மைக் போடாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ரூல்ஸ் இருக்கா? யாருமே மைக் போடாமல் தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப நேரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ கூட பாரு ஏதோ பேசுகிறாங்க க்ளீனாக, சிரிச்சுட்டே ஏதோ பேசுகிறாங்க. க்ளீனாக தெரியுது. பட் என்ன பேசுகிறாங்கன்னு சுத்தமாகவே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கம்ப்ளீட்டாக வால்யூம் இல்லை, அந்த கிரவுண்ட்லேயே யாரும் இல்லை. அதனால் இல்லைன்னா கூட வேறு மைக்கு கூட கொஞ்சம் சென்ஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கேட்கும். இது கொஞ்சம் கூட கேட்கல. இப்படி திரும்ப திரும்ப ரூல் பிரேக் பண்ணி, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் எவிக்ட் ஆகி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பனிஷ்மெண்ட் ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணது எல்லாமே பாரு. ஆனால் அதை இப்போ சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் 2 பேத்துக்கும் தானே கொடுக்கணும். அது என்ன ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து இன்னொருத்தரை இது பண்ணுறது? இப்போ இதே எப்படி ஆயிடுச்சுன்னா, பாவம் 2 பேரும் விடிய விடிய வேலை பார்த்தாங்க, பாவம் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க பண்ண தப்பும் அவங்களால மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து முட்டை பால் போனதும் யாருக்கும் பாவமாக தெரியல. பட் அவங்க பண்ணுற வேலை மட்டும் பாவமாக தெரியுது. அப்போ இனி இதே மாதிரி இதில் 2ல் ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் பண்ணி போனாலும் இன்னொரு கண்டஸ்டன்ட்னா பாவம் அவங்க மட்டும் தனியாக ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ பிக் பாஸ் இன்டைரக்ட்லி ரூல் பிரேக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஏன் இதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் பக்கத்தில் வந்து பார்க்காம இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ்